ஹாய் கைஸ், வெல்கம் டு ஈஸி சமையல். மணக்க மட்டக்க ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காயறதுக்குள்ளே அரை முடி தேங்காய், 10 முந்திரி நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். அதுக்குள்ளே எண்ணெய் காயிட்டோம். எண்ணெய் காஞ்ச உடனே அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரியட்டும். ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கலாம். அதிலே 1/4 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் போட்டு நல்லா வதக்கலாம். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா வதக்கலாம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ சின்னதாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எப்பயுமே மட்டன் சிக்கனில் வந்து அதிகமாக தக்காளி சேர்த்துக்காதீங்க, புளிக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கவங்க செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தக்காளி போட்டு தக்காளி வதங்கிச்சு. இப்போ நான் ஏற்கனவே உப்பு, மஞ்சாத்தூள், மிளகாத்தூள் போட்டு ஒரு 4 விசில் ஆட்டுக்கால் வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நான் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காவை இதில் கலந்துக்கலாம். இது ஈஸியாக செய்கிற ரெசிபி தாங்க, செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ தண்ணி ஊற்றி கலரிடலாம். உப்பு காரம் எப்படி இருக்குதுன்ட்டு செக் பண்ணலாம். உப்பு காரம் வேணுன்னா நீங்கள் போட்டுங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் உப்பு நான் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ கலர்லாம். இப்போ கொதி வரட்டோங்க. எப்பயுமே கொதி வந்ததுக்கப்புறம் தான் குக்கர் மூடணும், உடனே மூடாதீங்க.
இந்த பாருங்கள் கொதிக்குது. இந்த அளவுக்கு கொதி வந்த உடனே குக்கர் மூடி போட்டு கொதித்த உடனே மூடி போட்டு இப்போ மூடிடலாம். இப்போ வெயிட்டு போட்டு ஒரு 5 விசில் வரட்டோங்க. ஏற்கனவே நான் 3 விசில் வேக வச்சு தான் வச்சுருக்கேன். இப்போ விசில் வந்துச்சு. எப்படி இருக்குது ஆட்டுக்கால் பாயா பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள் எப்படி கொதிக்குது. இப்போ அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பில் வச்சு கலரலாம். எப்பயுமே விசில் இறக்குன உடனே பரிமாறாதீங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இப்போ 2 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் போட்டு கலரலாம்.